சென்னை கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம். இன்னும் சொல்ல போனால் இன்று மக்கள் ஒரு கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் இருக்கும். ஏனென்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஆளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகுந்த அதிருப்தி இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. மக்கள் நல கூட்டணியை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். எந்தவித அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அதனால் இப்பொழுது தமிழக மக்கள் நம்பிக்கையுடன் பார்க்கும் ஒரே கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான். அதனால் நாங்கள் மக்களை நோக்கி மக்களை நம்பி மிக அசுர பலத்தோடு இன்று களத்தில் இறங்குகிறோம். இன்றைய தினம் 2-3 நாட்களாகவே எங்களது வேட்பாளர் தேர்வு நடைபெறுகிறது. எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில் இது பல கட்டங்களாக நடைபெறும். முதலில் நாங்கள் விருப்ப மனுக்கள் வாங்கினோம். பின்பு 13 கோட்டங்களுக்கு நிர்வாகிகள் சென்று அங்கே உள்ளவர்களின் கருத்துக்களை கேட்டு அங்கே உள்ளவர்களை சில பெயர்களை தேர்வு செய்து பின்பு மாவட்டத்தின் மையக்குழுவை வரவைத்து அதை நாங்கள் மறுபடியும் நிரூபித்து சரிபார்த்து பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் தமிழக தலைவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறோம். டெல்லியில் தேர்தல் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் சில ஆலோசனைகள் எங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அடுத்த மாதம் முதல் வாரத்திலேயே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் திருச்சி வர இருக்கிறார்கள். அதனால் எந்தவித தொய்வும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்தோம். கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி அமைய முடியவில்லை என்றாலும் தற்போது எங்களோடு இருக்கும் கட்சிகளோடு நாங்கள் பலமாக களத்தில் இறங்குகிறோம். வேட்பாளர் பட்டியல் ஏறக்குறைய நாளை தயாராகிவிடும். பல கட்டங்களாக எங்களை பொறுத்த மட்டில் அதற்கென்று வழிமுறை நடைமுறை இருக்கிறது. அகில பாரத தலைவர்களிடம் அதை சென்று நாங்கள் சமர்ப்பித்து விடுவோம். அறிவிப்பு என்பது டெல்லியில் இருந்துதான் வரும். அது பாரதிய ஜனதா கட்சியின் நடைமுறை. ஆனால் மாநில அளவில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் துரிதமாக நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் நாளைக்கே கூட எதிர்பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பானதொரு தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தேர்தல் அறிக்கை முதல் வாரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். எல்லா கட்சிகளும் எந்தெந்த கட்சிகள் ஜனதா கட்சியோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். ஊழலை யாரெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மக்களுக்கு வளர்ச்சி பணியை கொடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் எண்ணம் தான், மக்களின் நலன்தான் முன்னிறுத்தப்படும் கட்சிகள் எங்களோடு இணைகிறார்கள். ஏனென்றால் கூட்டணி அமைய முடியாததற்கு காரணம் தன்னை பற்றியும் சுயநலமாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பதிலேயே கட்சிகள் குறியாக இருந்ததனால் மக்கள் நலன் பின்தள்ளப்பட்டு விட்டது, புறந்தள்ளப்பட்டு விட்டது என்று தான் நாம் சொல்வோம். ஏன் மக்கள் நல கூட்டணி என்ற பெயர் கூட இன்று அதிலேயே மக்களின் நலம் இப்பொழுது புறந்தள்ளப்பட்டு விஜயகாந்த் அவர்களின் பெயர் தான் முன்னிறுத்தப்படுகிறது. அதனால் உண்மையிலேயே மக்கள் நலன் காக்கும் கூட்டணி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். யார் யாரெல்லாமோ எங்களை பற்றி, ஏன் சகோதரர் வைகோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்று சொல்லி இருக்கிறார். அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது. நிச்சயமாக நாங்கள் தமிழக தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, எங்களது யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற இன்று நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களது களப்பணியையும் மக்கள் நலப்பணியையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். மற்ற கட்சிகளும் பார்க்கத்தான் போகிறது. நான் பட்டியலிட விரும்பவில்லை. எங்களிடம் பல கட்சிகள், பல அமைப்புகள் எங்களோடு இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு இணைந்து பலம் பொருந்திய கூட்டணியாக களத்தில் இறங்குவோம். நிச்சயமாக நான் அதில் எனது பேச்சை பார்த்தாலும் சரி, இன்று பத்திரிகையில் வந்திருப்ப
இருப்பதை பார்த்தாலும் சரி, சகோதரர் வைகோ அவர்கள் எப்பொழுதும் போலவே இதையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நான் எப்படி சொன்னேன் என்றால், ஒரு எண்ணோடு பூஜ்ஜியம் சேரும் பொழுது அதன் மதிப்பு உயரும், பூஜ்ஜியத்தோடு பூஜ்ஜியம் சேரும் பொழுது அது மதிப்பு உயராது, மறுபடியும் ஒரு பூஜ்ஜியமாக மாறும். ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்திருந்தால் எண்ணோடு சேரும் பூஜ்ஜியத்தை போல மதிப்பு உயர்ந்திருக்கும். மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்திருப்பது பூஜ்ஜியம் எல்லாம் சேர்ந்தால் எப்படி மதிப்பு உயராதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று தான் சொன்னேன். அதனால் நானும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான். உடனே அவர்கள் எங்களோடு வரவில்லை என்பதற்காக பூஜ்ஜியம் என்று சொல்லும் அளவிற்கு தரம் தாழ்ந்த அரசியல் என்னிடம் இல்லை. ஒரு உதாரணத்திற்கு நான் அப்படி சொன்னேன். எங்களோடு சேர்ந்திருந்தால் பன்மடங்கு அவர்கள் மதிப்பு கூடியிருக்கும். அவர்களோடு சேர்ந்ததனால் எந்தவித தாக்கமும் இல்லை. எப்படி ஜீரோவோடு ஜீரோ சேர்ந்தால் எந்தவித மதிப்பும் உயராதோ அதை போல ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டாரே என்று கவலையோடு தான் நான் சொன்னேன். அதனால் நாங்கள் எதற்காக காத்திருந்தோம், ஜீரோ என்று தெரிந்தால் காத்திருக்கிறோமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் மிக தெளிவாக உதாரணத்திற்கு நான் இதை சொன்னேன்.